Exercise 1.4 sum number 8 first 3 subdivisions பார்க்க போறோம். 5 subdivisions கொடுத்திருக்காங்க. Find the square root of the following decimal numbers and fractions. So decimal numbers ஒரு 3 கொடுத்திருக்காங்க, fractionsல ஒரு 2 கொடுத்து ரெண்டுக்கும் அதாவது 5 நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல வந்து இந்த வீடியோல வந்து டெசிமல் நம்பர்ஸ்க்குரிய ஸ்கொயர் ரூட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.89 கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட்ல சிம்பிள்குள்ள போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டெசிமல் நம்பரை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுத போறோம். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை டெசிமல் நம்பர்ஸ் இருக்கோ பை அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும். அதாவது இப்போ 2 டெசிமல் நம்பர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல் நம்பரை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண போறோம்னு அர்த்தம். 1 2 ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணோம்னா அது ஹோல் நம்பரா மாறிடும். ஸோ 289 அப்படின்னு எழுதி பை போட்டுட்டு 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமல் நம்பர் இங்க கிடைக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ எத்தனை டெசிமல் நம்பர் நம்ம ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் போட்டு அதால டிவைட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் கன்வெர்ட்டிங் த டெசிமல் நம்பர் டு எ ஃப்ராக்ஷன். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்டோட ரூல்ஸ் படி இந்த மாதிரி டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/n அப்படின்னு இருக்குதுன்னா நம்ம நியூமரேட்டருக்கு தனியா அந்த ஸ்கொயர் ரூட்டையும் டினாமினேட்டருக்கு தனியா அந்த ஸ்கொயர் ரூட்டையும் கொடுக்க முடியும். இது ஒரு ரூல், ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்கொயர் ரூட்டோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த மாதிரி எழுதுறத நம்ம இதுல எப்படி எழுதுறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இது ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கலாம். இது எடுக்க முடியும். இது வந்து இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இது வந்து ஒரு பிரைம் நம்பரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். 20 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி கத்துக்கலாம், எப்படி ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த நம்பர் வந்து 9ல எண்ட் ஆயிருக்கு. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒன்னு 3ல எண்ட் ஆகணும், இல்ல 7ல எண்ட் ஆகணும். 3 3s are 9 கிடைச்சிருக்கும், இல்ல 7 7s are 49. 49ல 9 இருக்கு இல்லையா, ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் 9 வர மாதிரி எந்த ரெண்டு இதுல வரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா வந்து ஒன்னு 13 இருக்கணும், இல்ல 17 இருக்கணும். இது 3 டிஜிட் நம்பருங்கிறதுனால 13 இருக்கணும், இல்ல 17 இருக்கணும். ஓகே, 13s are என்னன்னு பாக்கலாம். 3 3s are 9, 3 1s are 3, டேஷ் போட்டுக்கோங்க 13, so 169. ஓகே, 17s are பார்த்தோம்னா 7 7s are 49, 4 7 1s are 7, 11, and then 17 போடும்போது 9 8 2 289. so this is equal to square root of 17 into 17 தான் 289 by square root of 10 into 10 தான் 100. this is equal to, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுத்துடலாம். இப்ப திரும்ப இதை வந்து டெசிமல் நம்பர்லயே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெசிமல் நம்பர் ஒரு ஹோல் நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்டை பேக்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னா பேக்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணணும். ஸோ இங்க இருக்கிற டெசிமல் நம்பர் பாயிண்ட் வந்து இங்க மூவ் ஆகும். ஒரே ஒரு 0 இருந்தா ஒரு டெசிமல் பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ 1.7. ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்க. 67.24 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24 திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் இதை ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இது மேல இருக்கிற ஹோல் நம்பர் ஆக்கணும்னா 6724. இந்த டெசிமல் நம்பர் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணாதான் இது ஹோல் நம்பரா கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல மூவ் பண்றதுக்கு டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/n அப்படின்னு இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் m பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n எழுத முடியுங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூமரேட்டரை தனியாக எழுதிக்கிறோம். 6724 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே இது வந்து நம்ம எல் ஷேப் டிவிஷன் படி ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 6724 முதல்ல ஈவன் நம்பர் இருந்ததுனால 2 டேபிள்ல போடலாம். 2 3s are 6, திரும்ப இது 2 3s are 6 எடுத்தது போக ரிமைனிங் 1 இருக்கு. 2 6s are 12, 2 2s are 4, திரும்ப இது ஈவன் நம்பர் இருந்ததுனால 2 டேபிள்லே போடலாம். 2 1s are 2 போக ரிமைனிங் 1 இருக்கு. 2 6s are 12 போக ரிமைனிங் 1 இருக்கு. 2 8s are 16, 2 1s are 2.
ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம், இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இது வேற எந்த டேபிள்ஸ்லயும் போகாது. பிரைம் நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது 1ல எண்ட் ஆயிருக்கிற நம்பர். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா 1ல எண்ட் ஆகும், இல்லைன்னா 9ல எண்ட் ஆகணும். 1 1s are 1, 9 9s are 81, அது 1ல எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த 1 வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 டிஜிட்ஸை பார்க்கும்போது 16 வந்திருக்கு. ஸோ 16 வந்து 4 4s are 16 இல்லையா? அப்ப இங்கேயும் 41 இருக்கணும், இல்ல 49 இருக்கணும். ஓகே, நம்ம 41 41s are ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 1 1s are 1, 4 அகெயின் 4 1 இங்க டேஷ் போட்டுக்கோங்க. 4 1s are 4, 4 4s are 16. ஸோ 1 8 16. அப்போ இதுதான் 41 41s are தான் இதோட வேல்யூ. திரும்ப 41 டேபிள்ல 1s are. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 6724 இந்த வேல்யூவா எழுதலாம். 2 into 2 into 41, 2 times 2 41 into 41 by 100 10 into 10 எழுதலாம். So this is equal to, இப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கலாம், அகெயின் 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கலாம், பை திரும்ப கீழேயும் அதே போல 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுத்துடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல நியூமரேட்டர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா 82/10 கிடைக்கும். இப்ப திரும்ப இதை டெசிமல் ஃபார்ம்ல எழுதிடலாம். ஸோ டெசிமல் ஃபார்ம்ல டிவிஷன் பண்ணும்போது நம்ம பேக்ல மூவ் பண்ணணும். இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட், ஒரு 0 இருந்தா ஒரு டிஜிட் பேக்ல மூவ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 8.2. Therefore, square root of 67.24 is equal to 8.2. Okay, இப்போ இது வந்து 2.0164 ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.0164. இதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட் வந்து இங்க வந்தாதான் அது ஹோல் நம்பரா மாறும். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் மூவ் பண்ணா 1 2 3 4. ஸோ 4 டிஜிட்ஸ் மூவ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் கொண்டு வந்தாச்சு. அதனால கீழே வந்து 4 zeros போட்டுக்கணும். 10,000 வரும். இங்க வந்து 20,164. இப்ப பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட் பண்ணி இதோட ஸ்கொயர் ரூட் ரூல்ஸ் படி எழுதிக்கலாம். 20,164 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10,000. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எல் ஷேப் டிவிஷன் போட்டு இதோட ஸ்கொயர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர், இது 4ல எண்ட் ஆயிருக்கனால ஈவன் நம்பர்னால 2 டேபிள்ல போடலாம். 1 0. இப்போ இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல வராது. ஸோ 0 போட்டுட்டு இந்த 1 இங்கே கேரி ஓவர் கொடுங்க. ஸோ 2 டேபிள்ல 16 எப்போ வரும்னா 8s are 2 2s are 4. இப்போ திரும்ப இது ஈவன் நம்பர்னால 2 டேபிள்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். 5s are, ஒரு டிஜிட் எடுக்க முடியாது, டிவிஷன், இது வந்து டிவிஷன் தான், 2 டேபிளோட டிவிஷன் தான். 5s are 10 வரும். இப்போ இந்த 0 எதுவுமே வராதனால இந்த 0 போட்டுட்டு 2 4s are 8. இப்போ 2 1s are. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இது வந்து எதோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரைம் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கவும் கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா 1ல எண்ட் ஆகும், இல்லைன்னா 9ல எண்ட் ஆகும். 1 1s are 1, 9 9s are 81. 1ல எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த 2 நம்பர்ல தான் அது எண்ட் ஆயிருக்கும், இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 15 இருக்கு. ஸோ இதுக்கு பிஃபோர்ல எங்க வரும்னா 7 7s are 49. 7 7s are 49. அதோட ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 7 தான் வரப்போகுது இங்க. ஓகே, அப்போ 71 79 ஏதாவது ஒன்னா இருக்கலாம். ஸோ 71 71 மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 1s are 7 1s are 7, 7 1s are 7, 7 7s are 49. இப்போ 1 4 கேரி ஓவர் கொடுத்தோம்னா 0 50. ஸோ the same answer we are getting. ஸோ 71 71s are தான். இது வேற எந்த டேபிள்ஸ்லயும் போகாது. பிரைம் நம்பர் அப்படிங்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நம்பரா நீங்க பிரைம் நம்பர்ஸ் ஒன்னொன்னையா மல்டிப்ளை பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட இந்த மெத்தட் அதோட ரூல்ஸ் படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into 71 into 71. 2 into
20,164 இந்த மாதிரி எழுதுறோம். பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதுறோம். 71 into 71 by இதை வந்து எப்படி எழுதலாம்னா 100 into 100 எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்க போறோம். வெளியே எடுக்கும்போது 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கலாம். இன்டூ 2 டைம்ஸ் இருக்குது, அகெயின் 1 டைமா வெளியே எடுத்தாச்சு. பை இதுவும் 2 டைம்ஸ் இருக்கு, 1 டைமா வெளியே எடுத்தாச்சு. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 142 by 100. இப்போ டிவிஷன்ல ஜீரோஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணா டெசிமல் பாயிண்ட்டை பேக்ல மூவ் பண்ணும். இங்க பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு ஹோல் நம்பரா இருந்தாலும் அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்படி வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கு அதனால ஆனால் நம்ம போடுறது இல்லைன்ற மாதிரி தான் டெசிமல் பாயிண்ட் ஹோல் நம்பருக்கு லாஸ்டா எண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்டை பேக்ல மூவ் பண்றது தான் டிவிஷன். ஸோ இங்க 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 டெசிமல் நம்பர் நம்ம பேக்ல மூவ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஆன்சர்ல வந்து 1.42. therefore answer is square root of 2.0164 is equal to 1.42. that's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 8ல 4th subdivision 5th subdivision பார்க்க போறோம். find the square root of the following decimal numbers and fractions. so first 3 sums வந்து 3 subdivisions வந்து decimal numbersல கொடுத்திருந்தாங்க. அது போன வீடியோல போட்டிருக்கேன். இப்போ வந்து fractionsல கொடுத்திருக்கிற 2 சம்மையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 by 225 கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டிவிஷன்ல இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்டை வந்து தனித்தனியா போட்டுக்கலாம். மேல நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட் தனியா கொடுக்கலாம், டினாமினேட்டருக்கும் தனியா கொடுக்கலாம். இது வந்து இது ஸ்கொயர் ரூட்டோட ரூல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 12 12s are 144ன்றது நமக்கு தெரியும். ஸோ 12 into 12ன்னு எழுதிக்கலாம். பை இது வந்து இதுவும் வந்து 15 15s are, அது தெரியலனாலும் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடலாம். இப்போ 144 கூட நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயும் போடலாம். 2 டேபிள்ல போகும். 7s are 2s are, திரும்ப 2 டேபிள்ல போட்டோம்னா 2 3s are 6 போக ரிமைனிங் 1 6 are. இப்போ 3 டேபிள்ல போட்டோம்னா 1s are 2s are, திரும்ப 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 4s are, 2 டேபிள்ல போட்டா 2s are, 2 டேபிள்ல 1s are. ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடும்போது 2 into 2 into 3 into 3 into 2 into 2 கிடைக்கும். ஸோ ஒரு 2 வந்து வெளியே எடுத்தா 2 கிடைக்கும். இந்த இதுல இருந்து ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ஸோ அகெயின் ஒரு 2 வெளியே எடுக்கும் போது 3 2s are 6 6 2s are 12 கிடைக்கும். அதுதான் இங்கேயும் வந்து 12 12s are எழுதிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து 225க்கும் நீங்க வந்து எல்சிஎம் மெத்தட்லயும் கொண்டு வரலாம். எல் ஷேப் டிவிஷன்ல போடலாம். 5 டேபிள் போடலாம். 4s are, ரிமைண்டர் 2 5s are. திரும்ப 5 டேபிள்ல போட்டீங்கன்னா 9s are, 3 டேபிள்ல போட்டா 3s are, திரும்ப 3 டேபிள்ல போட்டா 1s are. ஸோ இதை எப்படி எழுதலாம் 225 அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 into 5 into 3 into 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 2 டைம்ஸ் இருக்கிற 12 வந்து 1 டைமா வெளியே வந்துடும். பை இதுல 2 டைம்ஸ் இருக்கிற 5 1 டைமா வெளியே வரும். 2 டைம்ஸ் இருக்கிற 3 1 டைமா வெளியே வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 by 15 தான் இதோட ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 by 225 is equal to 12 by 15. This is the answer. ஓகே, இப்போ ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா ஒரு ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் இருக்கிறது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறது தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணணும்னா 7 into 49 plus 18 நியூமரேட்டர்ல எழுதணும். அதாவது 49ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 9s are 63, 6 7 4s are 28, 28 plus 6 is 34 plus 18. இந்த இதை ஆட் பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணணும். ஸோ 1163. ஸோ 361 by இந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 361 by 49. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த மாதிரி டிவிஷன்ல இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ரூட் ஆஃப் 361 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட
இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து எது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலா இது ஒரு பிரைம் நம்பரோட ஸ்கொயர் ரூட். ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 1ல எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதோட ஸ்கொயர் நம்பரும் 1ல எண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 9ல எண்ட் ஆகலாம். 1 1s are 1 இல்ல 9 9s are 81 அந்த மாதிரி தான் இதுல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் செக் பண்ணி பார்த்தோம்னா 1 1s are 1, 2 2s are 4. ஸோ 29 21 வர முடியாது, 1 1ல தான் வர முடியும். ஸோ 19 தான். 11 இருக்க முடியாது, ஏன்னா 11 11s are 121. ஸோ 19 19s are செக் பண்ணி பார்த்துடலாம். 19 19s are 9 9s are 81, 8 9 1s are 9, 17 19, so 1 16 1 361. so square root of 19 into 19 by 49 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்னா 7 into 7. so this is equal to, இப்போ 2 times இருந்தா 1 டைமா வெளியே எடுத்துடலாம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்துடலாம். so 19 by இதுலயும் 2 times இருந்தா 1 டைமா வெளியே எடுத்துடலாம். so 19 by 7 இதை திரும்பவும் நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நான் சொன்னேன் இல்லையா, டினாமினேட்டர்ல ஸ்மாலர் நம்பர், நியூமரேட்டரை விட டினாமினேட்டர்ல ஸ்மாலர் நம்பரா இருந்தா இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை நம்ம கண்டிப்பா வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். 7 வெளியே போட்டுக்கோங்க, 19 உள்ள போட்டுக்கோங்க. இப்படிதான் நம்ம டர்ன் பண்ணணும். இப்போ 7 டேபிள்ல எப்போ வரும்னா 2s are 14 ரிமைண்டர் 5. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். கோஷன்ட் தானே நம்மளோட ஆன்சர் எப்பவுமே. ஸோ அதுதான் ஹோல் நம்பர். 2 5 by 7, 2 5 by 7, that's all. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 18 by 49 is equal to 2 5 by 7, that's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 9 பார்க்க போறோம். Find the least number that must be subtracted to this so that it becomes a perfect square. So இது வந்து perfect square number கிடையாது. இதுல இருந்து எந்த நம்பர் லீஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு perfect square கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த perfect square thus obtained. ஸோ அந்த மாதிரி நீங்க சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற perfect ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 2வா பேர் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து ஒரு டிஜிட் எடுக்கணுமா 2 டிஜிட் எடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியும். நம்ம நார்மல் டிவிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவைசரை விட சின்ன நம்பரா இருந்ததுன்னா நம்ம 2 டிஜிட்ஸ் எடுப்போம். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கிள் நம்பருக்கு பார் லாஸ்டா இங்கே இருந்ததுன்னா, அதை விட இன்னொன்று என்னன்னா ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்ததுன்னா 1 டிஜிட் சூஸ் பண்ணணும். அடுத்து எல்லாம் 2 2வா. ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்தால் 2 2வா தான் சூஸ் பண்ணணும். ஸோ 2 தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ 66க்கு வந்து நம்ம ஸ்கொயர் டேபிள்ல பார்க்கணும். ஸ்கொயர் டேபிள்ல 66 விட ஜஸ்ட் ஸ்மாலரா. 7 7s are 49, 8 8s are 64. ஸோ 8 8s are எழுதிக்கோங்க. 64 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் டேபிள்ல பார்த்து 8 8s are 64 எழுதியாச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 2. அடுத்து நம்ம ரெண்டு நம்பரா தான் கீழே இறக்கணும். ஸோ 66. இப்போ என்ன பண்ணணும்னா 8 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கோங்க. இப்போ இந்த 16 இங்க எழுதி ஒரு நம்பர் சேம் நம்பர் மேலே கீழேயும் கொடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணும்போது இந்த நம்பரை விட ஜஸ்ட் குட்டியா வரணும். ஸோ இப்போ இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ 1 2s are 2னால நம்ம 2 2 போட்டு பார்க்கலாம். 2 2 போட்டோம்னா 2 2s are 4, 2 6 are 12, 1 2 2s are 2 1s are 2 plus 1 is 3. அதுவே பெரிய நம்பர் ஆயிடுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 1s are கொடுத்து பார்க்கலாம். 1 1s are 1, 1 6 are. ஸோ 266 விட ஜஸ்ட் ஸ்மாலரா அப்பதான் நமக்கு கிடைக்குது. ஸோ 1 1s are தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை. 2 2s are கொடுத்தோம்னா அது 266 விட பிக் நம்பர் ஆயிடுது. அப்போ 161 1s are 161 இங்க எழுதிக்கோங்க. இப்ப சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 6ல 1 போச்சுன்னா 5 0 1. ஓகே, இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நமக்கு இறக்குறதுக்கு நம்பர் இல்லை இல்லையா. ஸோ இதுதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை இந்த நம்பர் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த நம்பர் தான், நமக்கு ரிமைனிங் கிடைக்கிற நம்பர் தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்.
இப்போ ஒரு சின்ன நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கலாம் பாருங்களேன். இப்போ 40ங்கிறது பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஸோ 40 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஸ்கொயர் டேபிள்ல எப்போ வரும்னா 6 6 ஆர் 36 வருது. ஸோ ரிமைனிங் வந்து 4 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 40ல இருந்து இந்த 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 40ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணும்போது 36 கிடைக்குது பாத்தீங்களா. அதாவது இந்த நம்பர்ல இருந்து இந்த நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ல இருந்து இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அது வந்து எதோட ஸ்கொயர்னா இந்த 6ஓட ஸ்கொயர். அப்போ 6666ல இருந்து இந்த 105 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் இந்த 81 அப்படின்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா 6666ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 105 சப்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். ஸோ 6666 கிட்ட இருந்து 105 சப்ராக்ட் பண்ணும்போது 1s are 6 5 6. ஸோ எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 6561. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the least number that must be subtracted to 6666 so that it becomes a perfect square number. ஸோ எந்த லீஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னா எந்த லீஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது 105 சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ 105 should be subtracted from 6666 to get a perfect square. Okay, இன்னொரு கொஸ்டினும் நம்ம கேட்டிருக்காங்க. Also find the square root of the perfect square thus obtained. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா அது வந்து இந்த 81 தான். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லாங் டிவிஷன்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6561 ஃபர்ஸ்ட் வந்து அகெயின் நம்ம குரூப் பண்ணியாச்சு. 2 டிஜிட்ஸ் எடுக்கும்போது எப்போ வரும்னா 8 8s are 64 ரிமைனிங் 1. அடுத்து 2 டிஜிட்ஸ் கீழே இருக்கிறோம் 61 வந்திருக்கு. இந்த 8 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 16. 16 வந்து 1 1s are பண்ணும்போது சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அகெயின் 161 கிடைக்குது. ஸோ 1 போடும்போது 161. ஸோ சப்ராக்ட் பண்ணும். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் 81. ஸோ நம்ம 2 கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் எழுத போறோம். 105 should be subtracted so 105 should be subtracted from 6666 to get a perfect square. அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து the square root value of the perfect square obtained அந்த சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச perfect squareோட square root value is 81. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 10 பார்க்க போறோம். Find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. So 1800 ஒரு perfect square கிடையாது. அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு perfect square கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Also find the square root of the perfect square thus obtained. So அந்த மாதிரி எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு perfect square கிடைக்கும். அந்த perfect squareோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எல் ஷேப் டிவிஷன் போட்டு பிரைம் ஃபேக்டரைசஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போடலாம். இது ஈவன் நம்பர்னால 9s are 2 நம்பர் எடுக்கிறேன். 9s are அப்புறம் 2 0 போட்டாச்சு. திரும்ப 2 டேபிள்ல போடலாம். 2 4s are 8 போக ரிமைண்டர் 1 இருக்கு. 2 5s are 10 இந்த 0 போட்டாச்சு. 5 டேபிள்ல போடலாம். 9s are 0s are திரும்பவும் 5 டேபிள்ல போடுறேன். 1s are ரிமைண்டர் 4 8s are. ஓகே, இப்போ 3s are போடலாம். 6s are திரும்ப 3 டேபிள்ல போடும்போது 2s are. இப்போ 2 டேபிள்ல போடும்போது 1. ஸோ 1 வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ 1800 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 into 2 into 5 into 5 into 3 into 3 into 2. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லையா. இப்போ நம்ம பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணி பார்க்குறோம். இது ரெண்டையும் பேர் பண்ணலாம், இது ரெண்டையும் பேர் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு 2 மட்டும் நம்மளால பேர் பண்ண முடியல. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா என்னன்னா
அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஒரு நம்பரா வெளியே எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு ஒன் டைம் வெளியே எடுக்க முடியும். ஸோ இது கூட இன்னும் ஒரு 2 இருந்தாதான் அதுவும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடைக்கும். ஸோ 1800 கூட இன்னும் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 0 2 8s are 16 1 2 1s are 2 3. ஸோ 3600 is a perfect square. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிச்சு. இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3600 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ தானே, 2 into 2 into 5 into 5 into 3 into 3 into 2 into 2. அதாவது இது 2 டைம்ஸ் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கிறோம். அகெயின் 2 டைம் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கிறோம். 2 டைம் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கிறோம். 2 டைம் இருந்தா 1 டைமா வெளியே எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 5s are 10 10 3s are 30 30 2s are 60. ஸோ ரெண்டு ஆன்சர் இப்ப கொடுக்க போறோம் நம்ம. 2 should be multiplied. என்ன ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. So இந்த 1800 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்காங்க. Find the least number by which it should be multiplied. அப்ப 2 should be multiplied to 1800 to get a perfect square. அடுத்த கொஸ்டின் என்னது? Also find the square root of the perfect square thus obtained. So அந்த மாதிரி கிடைச்ச ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து 60. ஸோ ரெண்டு ஆன்சர் நம்ம எழுத போறோம். ஸோ 2 should be multiplied to get a perfect square. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 60 is the square root of that perfect square. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் 11th சம் பாருங்க. The square of 43 ends with a digit. ஸோ 43 ஸ்கொயரோட அந்த ஆன்சர்ல ஒன்ஸ் பிளேஸ் எண்ட்ஸ் வித் டிஜிட் அப்படின்னா அதோட ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 3 ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சிடும். 3 3s are 9 தானே. அப்போ இதோட 43 ஸ்கொயரோட ஆன்சரும் வந்து 9ல தான் எண்ட் ஆகும். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் அண்ட் தட் இஸ் 9. ஓகே, அடுத்து பாருங்க. டேஷ் இஸ் ஆடட் டு 24 ஸ்கொயர் டு கெட் 25 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் கூட எதை ஆட் பண்ணும்போது 25 ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ஸ்கொயர்ல இருந்து இந்த 24 ஸ்கொயர்டை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 25 ஸ்கொயர்டு 625 மைனஸ் 24 ஸ்கொயர்டு 576. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண வேல்யூ தான் இங்க வரப்போகுது. ஸோ 625 மேல எழுதிக்கோங்க, 576 கீழே எழுதி சப்ராக்ட் பண்ணும்போது 5ல 6 போகாது. லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். ஸோ 9 இங்கேயும் 1ல 7 போகாது. லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். ஸோ 49 கிடைக்குது. 49 அப்படிங்கறத வந்து நம்ம ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்த்தா இல்ல. 49 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர். ஸோ டி தான் நம்மளோட ஆன்சர். தட் இஸ் 7 ஸ்கொயர்ட் இஸ் த ஆன்சர். ஸோ 7 ஸ்கொயர்ட் இஸ் ஆடட் டு 24 ஸ்கொயர் டு கெட் 25 ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்தது பாருங்க. ரூட் 48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேஷ். ஸோ ரூட் 48 அப்படின்னு சொல்லும்போது 48 வந்து எதோட ஸ்கொயர் அப்படின்னா 48 வந்து ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. நியரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49 தான் இருக்கு. ஸோ 49ஓட ஸ்கொயர்னு பார்க்கும்போது 7. ஸோ 7 இஸ் ரூட் 49 இஸ் 7. ஸோ அப்ராக்சிமேட்லி ரூட் 48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7 தான். 7க்கு பக்கத்துல தான் வந்துடும். இது எடுக்கும் போதும் ரூட் 48 எடுக்கும் போது கூட 7க்கு நியரா வர்றதுனால இதோட அப்ராக்சிமேட் ஆன்சர் 7. தட்ஸ் ஆல். ஓகே, இந்த சம் பாருங்க. ரூட் 128 மைனஸ் ரூட் 98 பிளஸ் ரூட் 18. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 128 எல் ஷேப் டிவிஷன்ல போடலாம். 6r 4r திரும்ப 2 டேபிள்ல போடலாம். ஈவன் நம்பர்னால 3r 2r திரும்ப 2 டேபிள்ல போடுறேன். 1r 2 1r 2 எடுத்தது போக ரிமைனிங் 1 இருக்கு. ஸோ 6r திரும்ப 2 டேபிள்ல போட்டோம்னா 8r திரும்ப 2 டேபிள்ல போட்டா 4r திரும்ப 2 டேபிள்ல 2r 2 டேபிள்ல 1r. ஓகே, அடுத்து
Okay, 128 is equal to square root of 128 is equal to square root of எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. So 2 into 2 into 2 into 2 into 7 times இருக்கு இல்லையா? Okay, this is equal to இப்போ 2 times இருந்தா 1 time வெளியே எடுக்கலாம், into 2 times இருந்தா 1 time வெளியே எடுக்கலாம், again 2 times இருக்கு 1 time வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மட்டும் உள்ளேயே தான் இருக்கு, ஸோ உள்ளேயே நான் போட்டேன். This is equal to 2 2s are 4, 4 2s are 8, so 8 root 2ன்னு எழுதிக்கலாம் இதை. ஓகே, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 98. ஸோ ரூட் 98 என்ன அப்படின்னு பார்க்கலாம். 98க்கு எல் ஷேப் டிவிஷன் எடுத்தோம்னா 2 டேபிளில் 2 4s are 8 எடுத்த போக ரிமைனிங் 1, 2 9s are 18. அடுத்து 7 டேபிளில் வரும், 7 டேபிளில் 7 7s are again 7. ஓகே, ஸோ root 98 is equal to ரூட்டுக்குள்ள 2 into 7 into 7, 2 into 7 into 7. This is equal to இப்போ 2 times இருந்தால் 1 time வெளியே எடுக்கலாம், ஸோ 7 1 வெளியே எடுத்தாச்சு. இந்த ரூட் இந்த 2 வந்து அதுக்கு இன்னொன்று இல்லாததுனால அப்படியே உள்ளே வச்சுக்கிறோம், வெளியே எடுக்க முடியாது, ஸோ அப்படியே உள்ளே வச்சுக்கிறேன். 7 root 2 எழுதாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 18, ரூட் 18. அதுக்கும் எல் ஷேப் டிவிஷன் போடலாம். 18 வந்து எப்போ வரும்னா 2 டேபிளில் 9s are, அடுத்து 3 டேபிளில் 3 3s are, again 1s are. So this is equal to square root of 2 into 3 into 3. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எப்போ வெளியே எடுக்கலாம்னா 2 times இருந்தால் 1 time வெளியே எடுக்கலாம். இது 1 time தான் இருக்கிறதுனால அது உள்ளேயே தான் வச்சுக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், square root of 128 minus square root of 98 plus square root of 18 is equal to, இப்போ square root of 128 ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 8 root 2. So 8 root 2 minus root of 98 is equal to 7 root 2 minus 7 root 2 plus root 18 is equal to 3 root 2. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு லைக் டேர்ம்ஸ், ரூட் 2 ஓட டேர்ம்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் நம்ம இன்டீஜர் அடிஷன் பண்ணிடலாம். ஸோ சேம் டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 8 plus 3 is 11. 11ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சேம் சிம்பிள் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். 11 root 2 minus 7 root 2 எழுதிக்கிறேன். இந்த டேர்ம் நான் அப்படியே வச்சிருக்கேன், இது ரெண்டை மட்டும் ஆட் பண்ணி இங்கே எழுதிருக்கேன். 11 root 2 minus 7 root 2. இப்போ ரெண்டு வேற வேற சிம்பிள்ல இருக்கிறதுனால root 2 அப்படியே எழுதிட்டு 11 minus 7, that is 4 root 2. So this is equal to, இப்போ நமக்கு ஆப்ஷன்ல வந்து 4 root 2 இருக்கா அப்படின்னு பார்த்தா root 2 இருக்கு, root 8 இருக்கு, root 48 இருக்கு, root 32 இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே இருக்க நம்பரை உள்ள கொண்டு போகணும்னா 2 times உள்ள கொண்டு போகணும். உள்ள 2 times இருந்தால் 1 time நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி இந்த 4 வந்து உள்ள கொண்டு போறதுக்கு 2 times உள்ள கொண்டு போகணும். ஸோ 4 into 4 into 2 உள்ளே தான் இருக்கு. That is equal to 4 4s are 16, 16 2s are 32. ஸோ root 32 தான் இதோட ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதோட வேல்யூ வந்து root 32. தட் இஸ் டி ஆப்ஷன், தட் இஸ் root 32. ஓகே, இந்த சம் பாருங்க. the number of digits in the square root of, ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதோட ஸ்கொயர் ரூட்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பேர் பண்றது, 2 நம்பர்ஸ் தான் நம்ம பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் அது ஒரு தனி பார் போட்டுருவோம். ஸோ இப்போ எத்தனை பார்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 5 டிஜிட்ஸ் தான் இருக்க போகுது. அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூல 5 டிஜிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆப்ஷன் பி தான் கரெக்ட். த ஆன்சர் இஸ் 5. தட்ஸ் ஆல். Thanks for watching, children.